சனிக்கிழமை சாயங்காலம் தூங்கலான்னு ரெடியான ஒரு டைமில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்மளுடைய பாரத அரசாங்க தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. பாரதம் தான் கூப்ப வேண்டும், இந்தியா கிடையாது, இப்போ பாரதம் தான். இதில் அந்த H1B விசாவை பற்றின அறிவிப்பு தான். அதாவது ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்றால், இப்போ 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற யாரானாலும் H1B விசா ஹோல்டரான இருந்தால் அவர் $100,000, அதாவது ஏறத்தாழ 88 லட்சம் ரூபா அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ள வர வேண்டும், அதை அவருடைய கம்பெனி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இன்றைக்கி கூறியிருக்கிறது. இது சில கேட்டகரிஸ்க்கு சாதகமாக இருக்கும், அதாவது சில கேட்டகரிஸ் அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது யாருக்கு அப்ளிகபிளாக இருக்கும், யாருக்கு அப்ளிகபிளாக இல்லை என்றெல்லாம் அது கம்பெனிகளே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் எமிரேட்ஸ் என்னுடைய ஒரு விமானத்தில் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து நியர்லி டேக் ஆஃப் ஆகின்ற அந்த தருணத்தில் ஏறத்தாழ 15 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பு வந்தவுடனே பல நபர்களும் தெரிந்த நபர்கள், அவர்கள் இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எங்களை இறக்கி விடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் இந்த ஒரு தருணத்தில் அமெரிக்காவிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நமக்கு திரும்பி வர இயலாது என்ற அந்த அடிப்படையில் பல நபர்களும் 15-17 நபர்கள் அந்த விமானத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். இது அதை விட பெரிய ஒரு அவலமாக நான் கருதுகிறேன். என்றால் இந்த பேனிக் நிச்சயமாக யாருக்கும் தேவையில்லை. அது நிச்சயமாக இந்திய பிரஜைகளுக்கு, எந்த பிரஜைகளுக்கும் அது நிச்சயமாக தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்திய பிரஜைகள் இதுவரையான காலகட்டத்தில் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அந்த வளர்ச்சிக்கு ஏதுவாக இருந்த நபர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஐடி துறையில் ஏதுவாக இருந்த நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்னல் வர வேண்டிய அவசியம் என்னன்னு அந்த கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அதன் பிறகுதான் நான் இந்தியா அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். அதனால தான் இது பேச வேண்டிய ஒரு தருணத்தில் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். ஏனென்றால் அதனுடைய 4வது ரெஸ்பான்ஸ் சில நண்பர்கள் ட்விட்டர்லேயே எனக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அதாவது ஹியூமனிடேரியன் பிரச்சனைகளை அமெரிக்க அரசாங்கம் செவிசாய்க்கும், அது தெரிந்து கொள்ளும், அதற்கு இணங்க ஒத்துழைக்கும், இல்லை என்றால் வேலை செய்யும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸை இன்னைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. இதை விட பெரிய அவலம் என்னங்க இருக்கிறது? அதாவது இந்திய அரசாங்கம், இந்திய பிரஜைகள் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரஜைகளுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரஜைகளுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இந்திய பிரஜைகள் யார் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கேள்வி என் முன்னால் வைத்து விட்டால் நான் சொல்லுவேன், இந்திய அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் தான் அமெரிக்க அரசாங்கமானாலும் சரி, ட்ரம்ப் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, பகிரங்கமான நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும். என்ன அடிப்படையில் இந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள், எதற்காக மேற்கொள்கிறீர்கள் என்ற அந்த கேள்வியை நாம் பகிரங்கமாக வைத்திருக்க வேண்டும். அந்த பகிரங்கமான ஒரு விஷயமும் அதில் கிடையாது. மிக தெளிவாக அவர்கள் கூறுகின்ற விஷயங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் என்ற அந்த இதை கூறுகிறார்கள். அதன் பிறகு கம்பெனிகளும் அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் இதை பற்றின்ற அந்த விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் அவர் சொல்றாங்க. 4வது ஸ்டெப்ல தான் இன்னொரு ஹியூமனிடேரியன், அதாவது ஏறத்தாழ நாம் ஏதோ கெஞ்சுகின்ற ஒரு பாஷையில் இந்த பிரஸ் ரிலீஸ் அமைந்துள்ளது. நிச்சயமாக எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. நாம் பகிரங்கமாக கேட்க வேண்டும். எங்க 7 லட்சம் விசாக்கள் H1B விசாக்கள் இருக்கிறதாக கூறுகிறார்கள், போன வருடம் இருக்கிறதாக கூறுகிறார்கள். இதில் 70% மேலே இந்தியாவுக்கு தான் வந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வச்சிருக்கிறார். எங்க சும்மா கொடுக்குறான், என்ன இளவுன்னு தான் எனக்கு சொல்ல வந்துச்சு. அதை நான் சொல்லிவிடுகிறேன். இது பாருங்க, நான் முதலாக அமெரிக்கா விசா வாங்கும்போது 2000 ஆண்டு அதன் இங்கே சென்னையில் வாங்குகிறேன். அந்த சமயத்தில் பாஸ்கரன் தாமஸ் என்று ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் இருந்தார் அமெரிக்கன் கான்சுலேட்டில். எங்கிட்ட கேட்குறாரு, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார், அவரெல்லாம் வாங்கிட்டார். அதன் பிறகு அமெரிக்கா தூதத்தில் அவரே எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு அவர் என்னை அலைபேசி மூலமாக கேட்குறார், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா, ஹிந்து அலுவலகத்தில் இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களான்னு கேட்டார். நான் ஹிந்து அலுவலகத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
அந்த தருணத்தில் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் எடிட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விசா கொடுக்க வர்றேன், நான் உங்களுக்கும் தரலாமான்னு கேட்குறாரு. நான் தரலாம் என்று சொல்கிறேன். அதன் பிறகு நான் வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து J1 விசான்னு நினைக்கிறேன், அந்த J1 விசாவில் நான் வந்து அமெரிக்காவுக்கு செல்கிறேன். அதன் பிறகு வருகின்ற எவ்வளோ காலத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்க தூதுவத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது, அவர்களே வந்து நமக்கு வந்து விசா கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இலங்கை சென்று திரும்பி வரும்போது தான், அதன் பிறகு தான் எனக்கு தெரியுது, 2016ஆம் ஆண்டில் தெரியுது, ஐயோ நம்மளுடைய B1 B2 அதாவது சாதாரணமாக டிராவல் பண்ணுகின்ற விசா வந்து அது வந்து லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட கூறுகிறேன். அவங்க அப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பழைய மாதிரி கிடையாது, நீங்கள் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த விசா கியூவில் வர வேண்டியது அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து பப்ளிக் டிப்ளமசி ஆளுகள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களை கொண்டு போயிட்டு அந்த விசா அந்த கவுண்டரில் கொண்டு போய் நிறுத்திடுறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்கின பிறகு நீங்கள் வந்து திரும்பி இதே வழியில் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 நடந்த விஷயம். B1 B2 விசாவுக்கு அது இன்னும் நிலவில் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் தான் எனக்கு வந்து அது எக்ஸ்பயர் ஆகுது. அதன் பிறகு வந்து நான் சமீப காலத்தில் வந்து ஒரு ஐ விசா, அதாவது அமெரிக்க தேர்தலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தேன். அந்த சமயத்தில் வந்து ஒரு ஐ விசாக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறோம், அங்கே ஃபஸ்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆக்சுவல் விசா கியூ இருக்கு இல்லையா, அதில் தான் வர வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது அனைவரும் இருக்கின்ற அந்த ஜனதா கியூ இருக்கு இல்லையா, விஐபிஸ் என்பது குறைந்து விட்டார்கள், விஐபிஸ் என்பது ஒரு ரஜினிகாந்தும் ஒரு கமலஹாசனும் எல்லாம் தான் இருப்பார்கள், பாக்கி யாருமே விஐபிஸ் கிடையாது என்று அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அதாவது ஒரு 10 விஐபிஸ் ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி ஆளர் மட்டும் தான் விஐபிஸாக இருக்கிறார்கள். அதனால் வந்து ஜனதா கியூவில் தான் நான் போனேன். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனதா கியூவில் போனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் கொடுப்பாங்க, அந்த கவுண்டரில் போய் நிற்கிறீங்க, அதன் பிறகு வந்து அந்த விசா வந்து வருகிறது. ஆனால் ஒரு தருணத்தில் கூட இவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருந்ததில்லை. அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள். அந்த விசா கவுண்டரில் இருக்கிற நபருக்கு வந்து தெரியாது நீங்கள் யார் வர்றீங்கன்னு தெரியாது. உங்களுடைய அந்த எல்லா விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ஒரு சுவிட்சை தட்டினா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதன் பிறகு வந்து பப்ளிக் டிப்ளமசி ஆஃபீஸினுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கள் என்னெல்லாம் பரிந்துரை செய்திருக்கலாம் அதெல்லாம் வரும். அவ்வளோதான் இருக்குமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது 2025லோ 2024லோ 2023லோ 2022லோ அதாவது ஜோ பைடன் வந்து ஏதோ சென்னையில் வந்து ஜெமினியில் நின்று கொண்டு எப்பா நரசிம்மனா நல்ல பேருப்பா நீ வந்துருப்பா, உன் பேர் என்னப்பா ராமகிருஷ்ணா நீ வந்துருப்பா அப்படின்ற ஒரு ஜோ பைடன் நின்று கொண்டு விசா கொடுத்து கொண்டிருந்தார் என்ற அந்த பாணியில் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா, அதனால தான் நான் எல்லாம் திரும்பி பெறேன்னு சொல்றது இல்லையா. இதை விட பெரிய ஒரு போங்கே கிடையாது, இதை விட பெரிய ஒரு அட்டூழியமே கிடையாது என்று நான் சொல்லுவேன். ஆனால் அதாவது அனைவரும் வந்து கியூவில் நின்று அங்கே போய் கவுண்டரில் நின்று அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகுதான் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவோ வந்து கேஸுகள் வந்து ஆயிருக்கிறது. சென்னையிலே கேஸுகள் இருக்குது, ஹைதராபாத்தில் கேஸுகள் இருக்குது, பாக்கி பல மாநகரங்களில் வந்து கேஸுகள் இருக்கிறது. அதாவது யாரெல்லாம் வந்து விசாவுக்கு வந்து தவறான இல்லை என்றால் அவர்கள் வந்து போலி ஆவணங்களை கொடுத்த நபர்கள் மேலே எல்லாமே வந்து இன்னைக்கு ஆக்ஷன் இருக்கிறது. எல்லா பேரையும் வந்து கேஸ் வந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வற்புறுத்தல் என்னவென்றால் தமிழக அரசாங்கத்துக்கிட்டையும் தமிழக போலீஸ்கிட்டையும் ஆந்திரா போலீஸ்கிட்டையும் தெலுங்கானா போலீஸ்கிட்டையும் கேரளா போலீஸ்கிட்டையும் கர்நாடகா போலீஸ்கிட்டையும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேஸ் இருந்தால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து அந்த கேஸ் எல்லாம் கிடப்பில் போடுங்க, இல்லை என்றால் அதையெல்லாம் வந்து தள்ளிவிடுங்கள். ஏனென்றால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இவர்கள் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே வந்து போகணுன்னு பார்த்தாங்க, அது வந்து நடைபெறவில்லை. அவர்களும் ஏதோ இது ஒரு பெரிய ஒரு ஐ டிட் யூ ஃபேவர் என்ற அடிப்படையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நமக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஜோ பைடன் வந்து ஜெமினியில் நின்று கொண்டு கர்நாடகத்திலிருந்து வந்த மனிதர்களுக்கும் ஆந்திராவிலிருந்து வந்த மனிதர்களுக்கும் தெலுங்கானாவிலிருந்து வந்த மனிதர்களுக்கும் அதே மாதிரி தமிழகத்தில் வந்த சென்னையிலிருந்து பாக்கி இருந்த இடங்களிலிருந்து வந்த நபர்களுக்கும் வந்து எடுத்து கொடுக்கவில்லை, விசா எடுத்து கொடுக்கவில்லை. அவர்கள்லாம் ஒரு ப்ராசஸ் மூலியமான போன நபர்கள். இனி அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிச்சயமாக அமெரிக்க அரசாங்கம் சொல்லலாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் தேவையில்லை, இல்லை என்றால் இந்த ஒரு ரோல் வந்து தேவையில்லை என்றாலும் தாராளமாக சொல்லலாம். அது ஒரு கொள்கை அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்லலாம். திடீரென்று இந்தியாவுக்கான இந்த H1B விசாஸ் மட்டும் நிறுத்துகின்ற அந்த பாணி இருக்கிறதே, அது நிச்சயமாக ஒரு பழிவாங்கும் போக்காகத்தான் நான் காண்கிறேனே தவிர நிச்சயமாக வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பழிவாங்கும் போக்கு எதற்கென்ற அந்த கேள்வி நிச்சயமாக எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வந்து ட்ரம்பை பொறுத்தவரை என்ன பெரிய பிரச்சனை, நீங்கள் வந்து ரஷ்யாவிட்ட இருந்து நீங்கள் வந்து ஆயில் வாங்குறீங்க, க்ரூட் ஆயில் வாங்குறீங்க,
அதை நீங்கள் நிறுத்தணும் என்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார். யார் ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்? சமீப காலத்தில் நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளுக்கு அவர் ஒரு அவதார் புருஷன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்தான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்ட அந்த ஒரு அம்பானி குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் தான் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதாவது ஏறத்தாழ $2 மில்லியன் பேரல் வந்து ஒரு நாள் வருது என்றால் அதுல முக்கிய பங்கம் லயன் ஷேர் வந்து அவருக்கு தான் போய்கொண்டிருக்கிறது என்றால் உண்மை செய்தியா இருக்கிறது. அப்போ அவர் வந்து அதை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் இந்தியா வந்து நிறுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இத்தனை நபர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று இருக்கிறது. ஏறத்தாழ 5 லட்சம் பேர் வந்து இந்தியாவிலிருந்து போனவர்கள் வந்து இப்போ H1B விசாவில் இருக்கிறதாக கூறப்படுகிறது. அவர்களை சான்றிருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 20 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த 20 லட்சம் பேரினுடைய ஃபியூச்சர் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. நாம் இதற்காக வந்து அவருடைய காலில் போய் விழ வேண்டும் என்றாலும் நான் சொல்ல மாட்டேன். நாம் இவருக்காக வேண்டி நாங்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து வருகின்ற க்ரூட் ஆயிலை நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து கேட்க விரும்புகிறேன். இந்த ரஷ்யாவிலிருந்து வருகின்ற க்ரூட் வந்து யாருக்கு வந்து பயன்படுகிறது? நம்மளுடைய 103 ரூபாயிலிருந்து கம்மியாக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா போன ஒரு 3 வருஷத்துல கம்மியாக இல்லை. யாருக்கு இது வந்து பயணித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கிற நபர்களுக்கு பெரிய ஒரு லாபம் வந்திருக்கிறது. அதே மாதிரி இங்க இருக்கின்ற குறிப்பிட்ட தொழில் அதிபருக்கு மட்டும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. இதுதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை H1B விசா என்ற அந்த விஷயத்தை இவர் ஏன் இந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு மேட்டராக எடுத்துட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் எதுக்கு ஒரு பகிரங்கமான மேட்டர் எடுத்துட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இன்று வரை ஹர்தீப் புரி ஆனாலும் சரி, இல்ல ஜெய்சங்கர் ஆனாலும் சரி, இல்ல பாக்கி இருக்கின்ற நபர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் என்ன கூறுகிறார்கள் பாத்தீங்கன்னா, ரஷ்யா வருகின்ற க்ரூட் ஆயில் வந்து நம்மளுடைய முக்கியமான இருக்கிறது, நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு முக்கியம் என்று கூறுகிறார்கள். நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு எங்கெங்க முக்கியமாகிறது? அது வந்து நீங்கள் வந்து ரீஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஐரோப்பாக்கும் பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கு நீங்க வந்து மாற்றாக நீங்க வந்து கொடுத்து விட்டு அது ஒரு தனியார் மூலியமாக கொடுத்து விட்டால் நமக்கு நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி எங்க அந்த மேட்ரிக்ஸில் வருதுன்னு நான் கேட்கிறேன். இன்னமும் நமக்கு வந்து 5 பைசா குறையவில்லை. 103 ரூபாயிலிருந்து நான் இப்போ வந்து ஷெல் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறேன். 117 ரூபா 77 பைசாக்கு நான் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இங்கே வந்து E20 அது அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது. நிதின் கட்கரியோட பிரச்சனையாக இருக்கிறது. அது அடுத்த பிரச்சனையாக பேசலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த H1B விசாவில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், ட்ரம்பை பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வந்து க்ரூட் ஆயில் வாங்காதீங்கன்னு சொன்னேன், நீங்க அதை கேட்கவில்லை. அதனால நான் வந்து என்ன வேணுமோ, என்ன அடாவடித்தனம் வேணுமோ நான் செய்வேன் என்ற அந்த பாணியில வந்து போய்கொண்டிருக்கிறார். ஏன் இந்திய அரசாங்கம் பணிந்து போகிறது என்பதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதானியுடைய வழக்குகள் இன்னும் வந்து நியூயார்க் கோர்ட்ல நிலுவையில் இருக்கிறது. நமக்கு தெரியும் இந்த அரசாங்கம் என்பது யாருடைய அரசாங்கம் என்று தெரியும், யாரெல்லாம் நண்பர்கள், எந்தெந்த கார்பரேட் வந்து நரேந்திர மோடியினுடைய நண்பர்கள் என்று தெரியும். இதுதான் பிரச்சனை என்று நான் காண்கிறேன். நிச்சயமாக இந்த H1B என்பது ஒரு சைட் ஷோவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகத்தான் நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் கொலாட்ரல் டேமேஜில் மாற்றுறாங்க தெரியுமா? ஏறத்தாழ 20 லட்சம் பேர் வந்து மினிமம் வந்து இந்த கொலாட்ரல் டேமேஜில் மாற்றுகிறார்கள் என்றதுதான் இந்த அவலத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவர்களில் வந்து இருக்கின்ற முக்காவாசி பேர் வந்து நரேந்திர மோடியினுடைய பாஜகவினுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறார்கள் என்பதும் நான் அறிவேன். ஏனென்றால் இங்கிருந்து சென்று அவர் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஆனாலும் சரி, ஹவுடி மோடி என்று அவர் வந்து டெக்சாஸில் நடந்த அந்த விஷயங்களாலும் சரி, அதற்கெல்லாம் யார் வந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னாலும் இதே கும்பல் தான் வந்தது என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வந்து இதே அரசாங்கம், இதே நரேந்திர மோடி வந்து அவரை காப்பாற்ற மாட்டேங்கிறார் என்றதும் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். இதுதான் என்னை பொறுத்தவரை பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் காண்கிறேன். இந்திய அரசாங்கம் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். தகுந்த பதிலடி கொடுக்கவில்லை என்றால் பாஜக அரசாங்கத்துக்கும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் இதுல பெரிய ஒரு பர்சனல் கெயின் இருக்கிறதாக நான் காண்கிறேன். இது நீங்கள் அனைவரும் அறிய வேண்டும். நன்றி, வணக்கம்.